Unit 7 Business Environment. Chapter number 20 Liberalization, Privatization and Globalization. During 1991, India approached International Bank for Reconstruction and Development (IBRD), popularly known as World Bank and International Monetary Fund (IMF), and received rupees dollar 7 million as loan to repay the external borrowings. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு என்ன சொல்றது அப்படின்னா, லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்குது, பிரைவேடைசேஷன்னா தனியார் மயமாக்குது, குளோபலைசேஷனா உலகமயமாக்குது. ஸோ இந்த எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ கம்பெனிஸ் அதாவது ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஃப்ரீயா வந்து மார்க்கெட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ லிபரலைசேஷன்னா என்ன, ஸோ பிஃபோர் தட் இது எப்படி வந்தது, எதன் மூலமாக கொண்டு வந்தாங்க, என்ன எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டியூரிங் 1991 இந்தியா அப்ரோச்சு, ஸோ 1991 இந்தியா அப்ரோச்சு இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் (IBRD) கிட்ட, பாப்புலர்லி நோன் அஸ், அதாவது இந்த IBRD என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாப்புலர்லி நோன் அஸ் வேர்ல்ட் பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். வேர்ல்ட் பேங்க்டையும் இன்டர்நேஷனல் மானிட்டரி IMF-ட்டையும் எவ்வளவு கடன் வாங்குது? ரிசீவ்டு 7 million as loan to repay the external borrowings. அதாவது வேர்ல்டு பேங்க்டையும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF-ட்டையும் கடன் வாங்குது இந்தியா 1991. எதுக்காக அப்படின்னா, இந்த வெளிநாட்டு கடன்களை எல்லாம் கட்டுறதுக்காக. ஸோ பேங்க் இந்த இந்தியா வந்து இந்த மாதிரி லோன் வந்து வாங்கியிருக்கு. சரிங்களா? தென் these international agencies accept India to liberalize and open up economy by removing restrictions. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா இந்தியா கிட்ட, ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா லிபரலைஸ் பண்ணணும் அண்ட் ஓப்பன் அப் எக்கனாமி பை ரிமூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பிரைவேட் செக்டார் அண்ட் ரிமூவ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஸோ கட்டாயம் நம்ம ட்ரேட் என்ன பண்ணணும்னா, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது அந்த வியாபார சம்பந்தமான பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த பிரைவேட் செக்டாரினுடைய ஒரு சில அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் தளர்வுகள் கொண்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்தியா வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும், இம்போர்ட் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நாட்டுடைய பொருளாதாரம் எக்கானமி என்ன ஆகும்னா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா agreed to the conditions of World Bank and IMF and announced new economic policy NEP, which consists of wide range of economic reforms. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒத்துக்குச்சு. ஸோ எதுக்காக இந்த வேர்ல்டு பேங்க்கும் IMF-ம் அந்த அனௌன்ஸ் பண்ணுன்னா, அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி NEP வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசிக்கு வந்து நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒத்துக்குச்சு. தென் this new set of economic reforms is commonly known as, ஸோ இதை தான் என்ன இந்த புது எக்கனாமிக் ரெஃபார்ம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா LPG. இட் மீன்ஸ் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய டைமென்ஷன், அதாவது அதனுடைய என்ன கோணம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி அந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய கோணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி அதனுடைய இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். there are 3 dimensions of new economic policy. அதாவது 3 கோணங்கள்ல வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா they are explained below. பாருங்க, நியூ எக்கனாமிக் பாலிசி பாருங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the base of our new economic policy in various countries of the world is Dunkel Draft, which was all about the general agreement on trade and tariff. அதாவது டங்கன் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா,
இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்தார். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த தி ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் ட்ரேட், வியாபார சம்பந்தமான அந்த அந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவர் தான் வந்து என்ன கொண்டு வந்தாரு, அந்த வியாபார சம்பந்தமான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தகர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இவர் வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தது இவர் தான். சரிங்களா? ஸோ அவருடைய முழு நேம் மிஸ்டர் ஆர்தர் டங்கல். 1932 2005 வரைக்கும் அவருடைய வாழ்வு காலம். Submitted as 22,000 page document for the World Trade Organization WTO and followed by many nations. அதாவது அவர் சப்மிட் பண்றாரு என்ன, இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிற இந்த புதிய பாலிசியை வந்து 22,000 பேஜ் கொண்ட ஒரு புத்தகத்தை வந்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சப்மிட் பண்றாரு. சரிங்களா? தென் by many nations to adopt their respective new economic policies. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவரை சப்மிட் பண்ண அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள், பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய எக்கனாமிக் பாலிசி வந்து பின்பற்ற தொடங்கினாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் அமாங் சச் நேஷன்ஸ் டு கமிட் இட் செல்ஃப் டு தி நியூ எக்கனாமிக் பாலிசி இன் 1991. ஸோ 1991 இந்தியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த எக்கனாமிக் பாலிசியை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வரது என்ன அப்படின்னா மீனிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிபரலைசேஷன் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆன் ரூல்ஸ் பீயிங் லிபரலைஸ்டு. என்ன சொல்றாங்க, லிபரலைசேஷன் எதை மீன் பண்ணுது, ரெஃபர்ஸ் laws or rules being liberalized or relaxed by a government. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் லாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது அந்த ரூல்ஸையும் லாஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சட்ட திட்டங்களையும் அந்த விதிகளையும் நம்ம வந்து தாராளமயமாகும். ஸோ தாராளமயமாகுனா அந்த பொருளாதார அந்த என்ன சொல்றது, அந்த கட்டுப்பாடுகளை வந்து தகர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த ரூல்ஸு அந்த லாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து தகர்க்க வந்து கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்றது. தென் லிபரலைசேஷன் மீன்ஸ் ரிலாக்ஸேஷன். Liberalization means relaxation of various government restrictions. Various government restrictions in the areas of social and economic policies in order to make economies free to enter in the market and establish their venture in the country. So என்ன சொல்றாங்க, ஸோ லிபரலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கொஞ்சம் லிபரலாக விடுறது. சரிங்களா? தென் லிபரலைசேஷன் மீன்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது நிறைய கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட்ல ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த தடைகள்லாம் வந்து நீக்கினாங்க. இந்த ஏரியாஸ் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் ஆர்டர் டு மேக் எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ டு என்டர் இன் தி மார்க்கெட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தயர் வெஞ்சர் இன் தி கண்ட்ரி. ஸோ நிறைய வந்து சந்தை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் வந்து தகர்க்க ஆரம்பிச்சாங்க. தென் liberalizing trade policy by the government includes removal of tariff, subsidies and other restrictions on the flow of goods and services between countries. ஸோ அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையான அந்த வரி விதிப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, மானியம், அப்புறம் அது மட்டும் இல்லாம பிற கட்டுப்பாடுகள். சரிங்களா? ஸோ நாடுகளுக்குள்ளேயே அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் தளர்த்தக்கூடிய நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. தென் லிபரலைசேஷன் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி விச் abolished தி லைசன்ஸ் சிஸ்டம் ஆர் லைசன்ஸ் ராஜ். ஸோ இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைசன்ஸ் சிஸ்டம் ஆர் லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த உரிமம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்க? லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் வந்து லிபரலைசேஷன், அதாவது லிபரலைசேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக லைசன்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கணும். லைசன்ஸ் ராஜ் ஆர் லைசன்ஸ் சிஸ்டம். ஸோ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து வாங்கிட்டு தான்
பிஸ்னஸ் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அடாப்டட் செவரல் மெஷர்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். அதாவது அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாராளமயமாக்குவதற்காக பல நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு வந்தன. சரிங்களா? ஸோ அந்த நடவடிக்கை என்னென்ன, சம் ஆஃப் தீஸ் மெஷர்ஸ் ஆர் எஸ் அண்டர். ஸோ அது என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், அதாவது தாராளமயமாக்குவதற்காக தொழில் உரிமம். ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கணும் இல்லைங்களா? பாருங்க, இன் இந்தியா it was mandatory to obtain license before liberalization for setting up certain industries. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன வேணும், லைசன்ஸ் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? ஸோ அது வந்து கட்டாயமான ஒன்று. தென் ஆஃப்டர் லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸப்ட் 6 ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ லிபரலைசேஷனுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து எல்லாமே வந்து லைசன்ஸ் வாங்கணும். லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸப்ட் 6 ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு 6 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் என்ன பண்ணா கட்டாயம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா, those 6 non-liberalized industries were drugs and pharmaceuticals, hazardous chemicals. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் வர நமக்கு மருந்து, ஸோ மருந்து மற்றும் மருந்தாக்கிலா துறை அந்த மாதிரியான துறைக்கு உண்டான இது. அண்ட் ஹஜார்டியஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னா அந்த வேதிப்பொருட்கள் அந்த அபாயகரமான வேதிப்பொருட்கள் இருந்தது. தென் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த வெடிப்பொருட்கள், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் புகையிலை பொருட்கள், தென் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அது மதுபான உற்பத்தி, தென் எலக்ட்ரானிக் மின் உற்பத்தி, தென் மின்னணு துறை, தென் நெக்ஸ்ட் ஏரோஸ்பேஸ்னா நமக்கு தெரியும் அந்த போக்குவரத்து துறை. இந்த தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னா அந்த பாதுகாப்பு துறை இருக்கு இல்லைங்களா, அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. தென் கரண்ட்லி ஒன்லி 5 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் கம்பல்சரி லைசன்சிங். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒன்லி 5 இண்டஸ்ட்ரி மட்டும் கம்பல்சரி வந்து லைசன்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது தவிர ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாமெடிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் பீன் லிபரலைஸ்டு. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாமெடிக்கல்ஸ் மட்டும் தான் லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, டெஃபினட்டாக லைசன்ஸ் வந்து வாங்கி தான் நம்ம இதை வந்து பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த லிபரலைசேஷன் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஆனால் எப்போ நம்ம லிபரலைசேஷன் வாங்கணுமோ அப்போ இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ எவ்வளோ வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. பாருங்க, ஏர்லர் கவர்மெண்ட் யூஸ் டு ஃபிக்ஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோதான் லிமிட், அந்த இவ்வளோ லிமிட்டில் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. Now these industries are free to decide their production limits by their own on the basis of the requirements of the markets. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மேக்ஸிமம் இவ்வளோதான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களால ஒர்க்கர்ஸ்னால எவ்வளோ வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், மார்க்கெட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி மார்க்கெட் பண்ணுறதும் வந்து அவங்க வந்து சுதந்திரமாக வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் லிபரலைசேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃப்ரீடம் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. தென் இன்க்ரீஸ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் தி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்லேருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் தி ஸ்மால் அண்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் பீன் ரைஸ்டு டு ₹1 crore. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய கேபிட்டல் அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 crore ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ these companies இந்த நேரத்தில் இந்த கம்பெனி வந்து can upgrade their machinery and improve their efficiency. ஸோ இந்த மாதிரி அந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகரிச்சு செய்தாங்க, நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சு. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது கட்டாயம் வந்து மேனுஃபேக்சர் வந்து அதிகமாக பண்ண முடியாது. ஸோ இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ கேபிட்டல் வந்து 1 crore ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணி ஸோ அவங்க இன்னைக்கு வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த லிபரலைசேஷன் தான். நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம் அப்படின்னா அந்த அந்நிய செலாவணி இருக்கு பார்த்தீங்களா,
ஸோ அதை அந்த அந்நிய செலாவணியுடைய மறுசீரமைப்பு பண்றாங்க. ஸோ எப்படி அப்படின்னா the first important reform in the external sector was made in the foreign exchange market. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலுத்தல் சமநிலை இருக்குங்களா, ஸோ அதை வந்து சரிசமமாக வந்து ஆக்கணும், அதாவது நிறைய வந்து செலுத்தல் சமநிலை வந்து அதிகமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா in 1991 as an immediate measure to resolve the balance of payments crisis, the rupee was devalued against foreign currencies. அதாவது அதாவது வெளிநாட்டினுடைய வேல்யூக்கும் ஃபாரின் கரன்சிக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைச்சாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக குறைச்சாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்னன்னா இந்திய ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க. திஸ் லீட் டு an increase in the inflow of foreign exchange. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த நெருக்கடி அந்த பணம் 1991 பார்த்தா அந்த செலுத்தல் சம்பந்தமான நெருக்கடியை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் அந்நிய நாணயங்களுக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்படி குறைச்சதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்நிய செலாவணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி சந்தையில பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து வழிவகை செஞ்சாங்க. சரியா? அதுக்காக தான் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைச்சாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த லிபரலைசேஷன் பண்ணதுனால எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து ஃப்ரீயா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது பை சிம்பிளிஃபையிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி. தி கவர்மெண்ட் வாண்டட் டு பர்மிட் தி இன்டர்நேஷனல் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கேபிட்டல், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித்தவுட் மெனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுனால ஸோ ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்